ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் நம்ம வந்து பிஎஃப்ல இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். அதற்கு முன்னாடி இந்த பிஎஃப்ல இருக்க அமௌண்ட்டை செக் பண்றதுக்கு அபிஷியலான வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அது மூலியமா இந்த பேஜுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க குரோம் பிரவுசர்ல பாஸ்புக் யூஏஎன் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா வரக்கூடிய லிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். passbook.epindia.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்க யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா வந்து போடுங்க. கேப்சா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி போட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு யூஏஎன் இப்பதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் விஷயமா வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும். அதன் பிறகு யூஏஎனுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதன் பிறகு யூஏஎன்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக், பான் கார்டு இந்த மூணுத்தையும் கொடுத்து நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்க அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் ஆகிடும். இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா உங்களுடைய பிஎஃப் கரெக்டா கிளைம் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க கிளைம் வந்து பண்ணலாம். இப்போ இந்த பாஸ்புக்கை நான் லாகின் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னுமே டீட்டெயிலா புரியும். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல நான் லாகின் பண்ணிருக்கேன். என்னுடைய நேம் அதே போல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல டோட்டலா இவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுல வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை தனித்தனியா கூட நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த டோட்டல் அவைல் பேலன்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மெம்பரைஸ் பேலன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுல தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டோட்டல் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மெம்பர் ஐடியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க எந்தெந்த கம்பெனில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெம்பர் ஐடி மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஷேர்னா என்ன, எம்ப்ளாயர் ஷேர்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இதற்கு நீங்க பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கம்பெனில இருந்தும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த செலக்ட் மெம்பர் ஐடியில நீங்க எந்த கம்பெனில இருக்கீங்கன்றத அந்த ஐடியை கிளிக் பண்ணி அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்க முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஐடியா கொடுத்து அதுல எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளவு ஷேரா இருக்கு, பென்ஷன் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வகையான ஷேர் வந்து கொடுப்பாங்க. இந்த ரெண்டு ஷேர்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு 12% அப்படிங்கிற விதத்துல உங்க சேலரியில கட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த எம்ப்ளாயி ஷேர் உங்களுக்கு 12% வந்து கட் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ளாயி ஷேர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பணியாளருடைய பங்களிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னா உங்களுடைய முதலாளியுடைய பங்களிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எம்ப்ளாயர் ஷேர்ல உங்களுக்கு 12% அப்படியே ஃபுல்லா வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இந்த எம்ப்ளாயர் ஷேர் உங்க முதலாளியுடைய பங்குல இதுல வந்து பாத்தீங்கன்னா 3.67% பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஷேர் ஆகும். இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி 8.33% உங்களுக்கு பென்ஷன் ஷேராவுமே வந்து கொடுக்கறாங்க. இந்த பெர்சன்டேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த பிஎஃப் வந்து பிடிப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இபிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஷேரும் இந்த எம்ப்ளாயர் ஷேரும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு இபிஎஃப் சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம். இதை வந்து இபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இபிஎஸ் அப்படின்னா கேட்டீங்கன்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஷேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த டீடைல நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்ப நான் கிளைம் பண்ண போறேன், இப்போ நான் எதை வந்து கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. உங்களுக்கு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் 31, அதே போல ஃபார்ம் 19, அதே போல ஃபார்ம் 10C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபார்ம் வந்து கிளைம் பண்ணும்போது கிடைக்கும். இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல மேக்ஸிமம் இந்த ஃபார்ம் எல்லாம் எப்பலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்க பிரசன்டா வந்து இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து என்னுடைய அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபார்ம் தான் உங்களால வந்து ஷோ ஆகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் சொல்லிட்டு ஃபார்ம் 31 உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த ஃபார்ம் 31 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கும் போது மட்டும்தான் இது வந்து அவைலபிளா காமிக்கும். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களால மொத்த அமௌண்ட் எடுக்க முடியாது. இதுல எடுக்க முடியக்கூடிய அமௌண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர், இதுல மட்டும்தான் உங்களால வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். இதுலயும் பாத்தீங்கன்னா 100% உங்களால வந்து அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண முடியாது. 90% மேக்சிமம் உங்களால வந்து இதுல வந்து இந்த அமௌண்ட்ல 90% நீங்க வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். மீதி சதவீதம்
கண்டிப்பா அந்த அமௌண்ட் அப்படியே தான் வந்திருக்கும். 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வித்ட்ரால் பண்ண முடியாது. இந்த மொத்தமா நீங்க வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபார்ம் 19 யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் 19 எப்ப எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆகி 2 மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C உங்களுக்கு அவைலபிளா காட்டும். இந்த ஃபார்ம் 19ல நீங்க வித்ட்ரால் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்காக எந்த ரீசனுமே நீங்க சொல்ல தேவை கிடையாது. மொத்த அமௌண்ட்டையுமே இந்த எம்ப்ளாயி ஷேரும் எம்ப்ளாயர் ஷேர்லயும் ரெண்டுத்தையுமே சேர்த்து உங்களால வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். அதற்கு கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா நீங்க ரிலீவ் ஆன கம்பெனியுடைய எக்ஸிட் டேட்டை நாம இந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல கொடுத்திருக்கணும். அதையும் நான் கிளைம் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி வந்து போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இதை தொடர்ந்து நீங்க ஃபார்ம் 10C உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பென்ஷன் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களால வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். நீங்க வந்து முதல் ஃபார்ம் அதாவது பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ரீசன் வந்து சொல்லணும். எதற்காக இந்த அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரால் பண்றீங்க அப்படிங்கிற ரீசனை கண்டிப்பா சொல்லணும். ஆனா ஃபார்ம் 19ல நீங்க எந்த ரீசனுமே இல்லாம எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர்ல ரெண்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களால வித்ட்ரால் பண்ணியும். இப்போ இந்த பிஎஃப் லாகின் பண்ணி எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதன் கூடவே எந்தெந்த ஆப்ஷன் எனக்கு எந்தெந்த கம்பெனில ஓபன் ஆகுது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கேன். சோ கண்டினியூவா பாருங்க. அதற்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஏதாச்சும் கிளைம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கிளைம் ஆப்ஷன்ல உங்களுக்கு எத்தனை செட்டில் ஆயிருக்கு எத்தனை ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதே போல பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கம்பெனிலுமே எந்தெந்த மந்த் மற்றும் எந்தெந்த இயருக்கு உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா நம்ம இயர் வைஸா பாத்துக்க முடியும். அதை டவுன்லோடும் பண்ணி நம்ம பிடிஎஃப் வச்சுக்கலாம். இந்த வெப்சைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெப் பேஜ். சோ இந்த பேஜ்ல உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை டீடைலா வந்து பார்க்கலாம். கிளைம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேஜ் பார்த்துட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்ணணும்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்த யூஎன் லாகின் பண்றதுக்கான வெப்சைட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். அது மூலமா கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா இருக்கும் அதையும் போட்டுட்டு சைன் இன் பண்ணுங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுடைய யூஏஎன் ஆக்டிவ்ல இருக்கணும். ஒருவேளை உங்க யூஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்க இந்த நோ யுவர் யூஏஎன் கொடுத்து டீடைலா வந்து போட்டீங்க அப்படின்னா உங்க யூஏஎன் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அதன் பிறகு ஆக்டிவ் யூஏஎன் இருக்கும் ஆக்டிவ் பண்ணிடுங்க. அதன் பிறகு பாஸ்வேர்டு இருக்காது. சோ ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டுட்டு இந்த யூஏஎன் பாஸ்வேர்டை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு லாகின் வந்து பண்றதுக்கு சரியான உங்களுக்கு ஸ்டெப்பா வந்து இருக்கும். இப்போ நான் யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சாவையும் போட்டுருக்கேன். சைன் இன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஓடிபி எல்லாம் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த ஓடிபியை போட்டுட்டு லாகின் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு இஸ் எக்ஸ்பயர்டு வந்திருக்கு. கைண்ட்லி அப்டேட் யுவர் பாஸ்வேர்டுன்னு. இப்போ இந்த இடத்துல ஓல்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்க நியூ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்க கெட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் நீங்க லாகின் வந்து பண்ற மாதிரி வரும். பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு கீழே டெக் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு கெட் ஆதார் ஓடிபி வரும் அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் ஓடிபி வந்திருக்கும் அதையும் வந்து போட்டுட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும் அதையும் கொடுத்துக்கோங்க. ஆதார் ஓடிபி போட்ட பிறகு சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்துடும். மறுபடியும் லாகின் வந்து பண்ண சொல்லி வரும். மறுபடியும் இந்த யூஎன் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் வந்து சைன் இன் வந்து கொடுத்துங்க. மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி போட்டுட்டு கேப்சா போட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் இந்த பேஜ்ல. இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல இந்த கேஒய்சி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. புதிய இப்பதான் நான் வந்து ஸ்டார்டிங் யூஏஎன் வாங்கி இப்பதான் நான் வாட்ஸ்அப் போட்டு லாகின் பண்றவங்களுக்கு இந்த கேஒய்சி கம்பல்சரி நீங்க பண்ணிருக்கணும். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க பான் கார்டு பேங்க் புக்க கம்பல்சரி வந்து இருக்கணும். அதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டேன். நான் ரிலீவ் ஆனதுல டோட்டல் அமௌண்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸிஸ்ட் டேட் போட்டுக்கணும். நீங்களே எக்ஸிஸ்ட் டேட் போடலாம். அதுக்கு இந்த மேஜர் கிளிக் பண்ணி மார்க் எக்ஸிஸ்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதுல செலக்ட் எம்ப்ளாயி இருக்கும். அதுல ஐடியா கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க எந்த டேட் மூலமா நீங்க வெளியே வந்தீங்கன்றத 2 டைம் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதன் பிறகு ரிலீவ் ஆன டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஷார்ட் சர்வீஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் பண்ணி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலீவ் ஆன டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துடும். இப்போ கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த கிளைம் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 EPF அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதுல டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நீங்க 2க்கும் மேற்பட்ட கம்பெனில ஒர்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யலாம்னா இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்றக்கூடிய கம்பெனிக்கு எல்லாத்தையுமே உங்க அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நீங்க டோட்டலா எடுத்துக்கலாம். அதுதான் ஒரு பெஸ்டான வே அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனில இருந்து ஒவ்வொரு கம்பெனியும் இந்த அமௌண்ட் எடுத்த பிறகுதான் நம்ம வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஆனா அப்படி நடக்காது. உடனுக்குடனே நம்ம கம்பெனி மாறதுனால 2க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் நம்ம இருந்தா
கண்டிப்பா அதை வந்து நீங்க லாஸ்டா வேலை செய்யற கம்பெனிக்கு நீங்க கண்டிப்பா மூவ் பண்ண பிறகு இந்த அமௌண்ட் எடுத்துருங்க. அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கரண்ட்ல வேலை செய்யற கம்பெனில நீங்க டோட்டலா வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க டோட்டலா வாஷ் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருந்து நீங்க அமௌண்ட் எடுக்கும்போது ஒருவேளை ப்ராப்ளம் வரதுக்கு மேக்சிமம் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க டிரான்ஸ்பர் பண்ண பிறகு இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல அந்த கரண்ட் கம்பெனில இருந்து நீங்க மொத்தமா அமௌண்ட்டை வந்து நீங்க பிஎஃப் அட்வான்ஸா வந்து எடுக்கலாம். அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல எப்படி வந்து டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல செகண்டா ஒன் மெம்பர்னு இருக்கும், அது டிரான்ஸ்பர் ரெக்வெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கம்பெனியுடைய ஐடியை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஐடியை நோட் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்னு இருக்கும். இதுல உங்களுடைய அந்த ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஐடி வந்து தெரியல அப்படின்னா நீங்க இந்த மேனேஜ்ல உங்களுடைய ஐடி வந்து கிளியரா வந்து இருக்கு. இந்த பாஸ்புக்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஐடியை காப்பி பண்ணிக்கிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க கெட் டீடைல்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்து சப்மிட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பர் ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெம்பர் ஐடியும் கொடுத்து நீங்க ரெக்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கிளைம் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை போட்டுட்டு ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கறத கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் வந்து கேட்கும். கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் மட்டும் தான் காமிக்குது. இந்த பிஎஃப் அட்வான்ஸ் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கரண்ட்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். இந்த செலக்ட் சர்வீஸ்ல நீங்க வந்து உங்களுடைய ஐடியா வந்து கிளிக் பண்ணிக்கீங்க எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரெட்ல மார்க் ஆயிருக்கு பாருங்க, அது உங்களால வந்து கண்டிப்பா எடுக்க முடியாது. நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்பஸ் ஆஃப் இது எதுக்கு எடுக்கிறீங்கன்ற ரீசன் இதுல வந்து நம்ம கொடுக்கணும். இதுல நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேரேஜ், அதே போல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், அதே போல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இல்னஸ், இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 90% வித்ட்ரால் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 90% இந்த அமௌண்ட் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க மேரேஜ் வந்து போடலாம், அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க் போடலாம், இல்லனா இல்னஸ் போடலாம். நீங்க எது போட்டாலும் உங்களுக்கு வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரெக்வயர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்க அமௌண்ட்டை வந்து போட்டுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு கீழே எம்ப்ளாய் அட்ரஸ் இருக்கும், உங்க அட்ரஸை வந்து போட்டுட்டு கீழே உங்களுக்கு பாஸ்புக் இருக்கும். கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் புக்ல உங்களுக்கு சீல் இருக்கலாம், அந்த போட்டோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க செக் புக்கை வந்து கூட உங்களுக்கு அப்லோட் வந்து பண்ணலாம். அது வந்து 100 KB மினிமம் 100 KB இருந்து மேக்ஸிமம் 500 KB இருக்கணும். அதை ஜேபெக்ல ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு டெக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து கொடுத்துட்டு ஆதார் ஓடிபி போட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். நீங்க மொத்தமா எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸிஸ்ட் டேட் போட்டு கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிருக்கணும். ஒரு கம்பெனில இருந்து கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 2 மாசம் ஆச்சு நீங்க கேப் இருந்தா மட்டும்தான் உங்களால ரிலீவ் டேட் போட்டு இதை வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வித்ட்ரால் பண்ண முடியும். அதனால நீங்க ஃபுல் அமௌண்ட் எடுக்க உங்களுக்கு ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் 19 வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபார்ம் 19ல உங்களால எம்ப்ளாய் ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை சேர்த்து உங்களால அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். அதே போல இந்த பென்ஷன் ஷேரை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபார்ம் 10C பயன்படுத்தி இந்த பென்ஷன் ஸ்கீமை உங்களால வந்து கண்டிப்பா ஃபுல்லா எடுத்துக்க முடியும். டோட்டலா நீங்க 19 ஃபார்ம் போட்ட பிறகு உடனே நீங்க 10C ஃபார்ம் உங்களால வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை 10C ஃபார்ம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சர்வீஸ் பீரியட் டோட்டலா வந்து போயிடும். மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும். இந்த 19 ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த ரீசனுமே கொடுக்க தேவையில்ல, நீங்க டோட்டலாவே மொத்தமே வந்து எடுத்துக்க முடியும். நீங்க இதுல அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15G அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணணும். அதற்கு உள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்மிட் பண்ண தேவை கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த பிஎஃப் அட்வான்ஸ்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய் ஷேர் மற்றும் எம்ப்ளாய் ஷேர் ரெண்டுத்துமே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 3 காரணங்களுக்காக உங்களால வந்து எடுக்க முடியும். ஒண்ணு, நீங்க வீட்டுக்கு நீங்க ஒரு வீடு பர்பஸ் ஹவுசிங் வந்து இப்ப கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். அதற்கு நீங்க ஒரு கம்பெனில 5 வருஷம் மினிமம் ஒர்க் பண்ணிருக்கணும். அல்லது ஹவுசிங் லோன் எதனா எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனில நீங்க 10 வருஷமாவது ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 31ல உங்களால எடுக்க முடியும். அதே போல கம்பெனி க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மாதங்களுக்கு மேல ஆகுது, அதுல எந்த இழப்பீடும் நீங்க பெறலன்ற பட்சத்துல ஒருவேளை அன்எம்ப்ளாய்டா இருக்கீங்கன்னா இந்த பிஎஃப் ஃபார்ம் 31ல உங்களால வந்து கண்டிப்பா இந்த எம்ப்ளாயர் ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை சேர்த்து உங்களால வந்து எடுக்க முடியும். இதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல கரெக்டா எப்படி நீங்க கிளைம் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.